ஹாய், இன்றைக்கி தவா பன்னீர் புலாவ் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேங்கிற ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 ஜாவித்ரி, ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டை பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 100 கிராம் பன்னீரை 1/4 கப்பு தயிரில் மேரினேட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பு டம்ளரில் அரிசி எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஹீட் ஆனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா வதங்கினதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா செமி டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா அரைப்பதம் கொஞ்சம் செமி ஸ்மாஷ் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. மசாலா வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை தயிரில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரோட 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு டம்ளருக்கு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளக்கிறோம். ஸோ 1 டம்ளர் தண்ணி நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதை கவர் பண்ணி குக் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரைஸை இன்னொரு டம்ளரில் தண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி இப்போ 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இன்னொரு டம்ளர் தண்ணியில் அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அரிசியை நம்ம கலந்துக்கலாம். டோட்டலாக 2 டம்ளர் தண்ணி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சுவையான தவா பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.